கன்னியாகுமரி கடல் அருகே நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை காரணமாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தான்குளத்தில் உள்ள மிகப்பெரிய குளம் நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக சடையநேரி கால்வாயில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஸ்ரீவைகுண்டம் நீர்த்தேக்கம் நிரம்பி தண்ணீர் மறுகால் நோக்கி பாய்கிறது. கனமழை காரணமாக சாத்தான்குளத்தில் வீடுகள் சேதமடைந்ததால் பாதிக்கப்பட்ட 16 குடும்பத்தினருக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் அமைச்சர் திரு SP சண்முகநாதன் உடனடியாக அனைத்து உதவிகளும் நிவாரணத் தொகையும் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக தோவாளை வட்டத்தில் வீடுகள் சேதமடைந்ததால் பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்களுக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் நிவாரண நிதி உதவியாக தலா 2500 ரூபாயும், தலா 10 கிலோ அரிசி, மண்ணெண்ணெய், வேட்டி சேலைகள் உள்ளிட்ட அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, சேரன் மகாதேவி, ராதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இம்மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, ராமநதி, கருப்பாநதி உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி கடல் அருகே நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமானையொட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிதாக ஒரு மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், இது தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் இதனால் வரும் 27ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தொடர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.